ஆன்மீக வேர்ல்ட் அன்பர்களுக்கு வணக்கம். நான் விஜே ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். சொல்லுங்க. தமிழ் புத்தாண்டு. இதுக்கப்புறம் இந்த வருஷம் பல நிகழ்வுகள் இருக்கு. பல பயிற்சிகள் இந்த ஆண்டுகள் தான் இருக்கு. முக்கியமா தேர்தலும் இந்த ஆண்டு தான் இருக்கு. அப்படிங்கிறபோது இந்த 12 ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்கறது தான் உங்களை இன்னைக்கு நாங்க கூட்டு வந்திருக்கோம். நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லுவீங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா. அதன் வரிசையில காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஒரு வரியில முதல்ல சொல்லிடுறேன். இந்த பராபவம்னா என்னன்னா, அழித்தல், புதுப்பித்தல். அழித்தல், புதுப்பித்தல் அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அழித்தல், புதுப்பித்தல். நிறைய மாற்றங்கள்னு முதல்ல நீங்க சொல்லிட்டீங்க. அழித்தல், புதுப்பித்தல். இரண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரே வரி தான் சொல்ல போறேன். இந்த ஆண்டு பிறப்பது மரண யோகத்தில். அன்று நாள் முழுவதும் மரண யோகம். கடந்த ஆண்டு பிறந்த போது அமிர்த யோகம். இது மரண யோகம். கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் ஆண்டு தொடங்குகிறது. ரிஷப லக்னத்தில் காலை 8:42 மணிக்கு சித்திரை புத்தாண்டு பிறக்கிறது. இந்த பராபவம் என்று கேள்விப்படுகின்ற போதே வெண்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். நல்ல மழை பெய்யும், சுபிட்சமா இருக்கும், கால்நடைகள் வளர்ச்சி அடையும், பசு நிறைய இருக்கும், பால் கொடுக்கும், இப்படி சொல்லிட்டே போவாங்க. ஆனால் நிறைய உள்ள போய் ஜாதகத்தை பார்க்கும்போது மிக கடுமையான விளைவுகள் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். என்ன சார் இவ்வளவு ஆணித்தனமா சொல்லி எதிர்பார்க்கலாம். அழுத்தமா சொல்றேன். மீண்டும் ஒரு லாக்டவுன் அளவிற்கு ஒரு அழுத்தமான ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னா, பஞ்சாங்கம் என்ன குறிப்பிடுதுன்னா, காலபுருஷ தத்துவத்தின் ராசியை பற்றியும் இந்த புத்தாண்டு பிறக்கின்ற நேரத்தை வைத்து பேசுகின்ற போது உலக அளவில் மீண்டும் ஒரு வைரஸ் நோய் வரும். அந்த நோய்க்கு தமிழகத்தில் ஒரு தீர்வு காணப்படும். சித்தாவும் ஆயுர்வேதமும் தீர்வாக இருக்கும். புரியுங்களா? மிக 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 அதிகபட்சமான விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்க போகுது. இந்த தங்கம் பார்த்தீங்கன்னா நிலையே இல்லாத உள்ள விலை. இதுதான் விலை. நீங்க பாத்தீங்கன்னா விலை உயரப்போது வாங்குவீங்க, விலை இறங்க போது வைக்க முடியாது. ரெண்டுமே நடக்காது. தங்கத்துக்கும் சரி, வெள்ளிக்கும் சரி, சரிசமே கிடையாது. எப்ப ஏறும் எப்ப இறங்கும் தெரியாது. முதலீடு செய்வது என்பது அதில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதிகமாக லாபம் கிடைக்கும் சொல்லி வாங்கினீங்கன்னாவே மறுநாள் பார்த்து வீழ்ச்சி அடையும். போய் விற்க போனோம் பார்த்தீங்கன்னா மறுநாள் எழுச்சி அடையும். ஒரு நிலையற்ற தன்மை இந்த ஆண்டு முழுவதுமே தங்கம், வெள்ளி, பித்தளை உலகத்தில் இருக்கும். புரியுங்களா? ஒரு என்னன்னு சொல்றது, சமிக்கை மாதிரி ஆடியன்ஸுக்கு நீங்க சொல்லி. ஆமா, கண்டிப்பா தேவை இது. ஏன்னா இந்த ஆண்டுக்கு என்ன நடக்கும் புரியுங்களா? கடுமையான மழை இருக்கு, ஒரு வெப்ப சலனம் இருக்கு. புரியுங்களா? ஆண்டின் பிற்பகுதியில் கடுமையான மழை சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரையில், குறிப்பாக தென் மாவட்டங்கள் பேராபத்திற்கு ஆளாகும். அதற்கு காரணம் அரசாங்கம் மேற்கொள்ளாத முயற்சிகள். கடல் நீர் முழுக்க பார்த்தீங்கன்னா மழை நீர் முழுக்க கடல் போயிடும். அதுவும் பயன் இருக்காது. அடைமழை பெய்யும். நிறைய அழிவுகள் காத்துட்டு இருக்கு இந்த ஆண்டுல. ரொம்ப சுபிட்சமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க எந்த நேரத்துல எது கிடைக்குமோ அது கிடைக்காது, மாற்றி கிடைக்கும். மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாது, வெயில் அடிக்கிற நேரம் வெயில் அடிக்காது. அப்படியே மாற்றமா இருக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே இரவுல பிறந்துட்டு கொட்டும், மறுநாள் காலையில் போய் வெள்ளக்காடாகும். அதெல்லாம் இருக்கு. அடுத்ததா காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசியான தனுஷ் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 1, 5, 9 எப்பொழுதுமே சிறப்பான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளுக்கும் எப்பொழுதுமே ஒரு சிறப்பான இடம் உண்டு. இந்த ஆண்டு பிறக்கின்ற போது ஒவ்வொரு தகவலை சொல்லிட்டு வந்துடுறேன். குரு பார்வையோடு இந்த ஆண்டு பிறக்குது. குரு வேற யாரும் கிடையாது, தனுசு ராசினருக்கு ராசிநாதன். அவரோட வீட்லயே வர்றாரு. அவர் வீட்டுல வரல, பாக்குறாரு. ஒரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சஞ்சரிக்க முடியும். ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை வீட்டு இருப்பாங்க. 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அங்க சஞ்சரிக்க முடியும். ஒரு 12 ஆண்டிற்கு பிறகு ஒரு திருப்பு முனை தனுசு ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பொதுவாக சொந்த வீட்டை அவர் பார்க்கின்ற போது தன்னுடைய ராசினரை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. சுபத்துவப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. கீழே விழுந்தவர்களையும் அழுக்கானவர்களையும் எழுந்து நடமாட வைத்திடக்கூடிய, சுபமாக நடமாட வைத்திடக்கூடிய, செல்வாக்கும் நடமாட வைத்திடக்கூடிய பொறுப்பு குரு பகவானுக்கு உண்டு. குரு ராசியை பார்ப்பதா. அடுத்து குருடைய பார்வை 3ஆம் இடத்திற்கு. 3ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அங்கு ராகு இருக்கார். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை 3ஆம் இடத்தில் ராகு இருப்பார். 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ திருமண யோகம் உண்டு இந்த ஆண்டு பிறக்கின்ற போதே தனுசு ராசினருக்கு.
வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் பிரிந்தவர்களுக்கும் மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அது இப்போ எல்லாமே ஒரு கலாச்சாரம் மாறி போச்சு இப்போ. அதெல்லாம் இது நம்ம பேசாமல் இருந்த ஒரு காலத்தில் இப்போ பேச வேண்டிய நிலைக்கு வந்தாச்சு. 11ஆம் இடம் என்பது மறுமணத்திற்குரிய மறு நட்பிற்குரிய ஒரு இடம். ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து, பணப்புழக்கம் என்பதையெல்லாம் 11ஆம் இடம் கொடுக்கும். அந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அந்த சுபத்துவப்படுத்துறார். இந்த நிலைப்பாடத்தை இந்த ஆண்டு பிறக்குது. என்ன ஒரு பலவீனம், இந்த 2 ஆண்டுகளாக கும்பராசிக்குள் 3ஆம் இடத்தில் சகாய சனியாக சஞ்சரித்தவர் இப்பொழுது 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு. அது யாருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிநாதனுடைய வீடு தான் மீனம். இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நீ எங்கே வேணாலும் இருந்துட்டு போற, அப்படியே போயிட்டே இருப்ப, போகிற போக்கில் உனக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டே இருப்ப. எனக்கு கணக்கு வழக்கு புத்தகம் என்கிட்ட இருக்கு, நீ என்ன பாவம் பண்ண என்ன புண்ணியம் பண்ண அதற்குரிய பலன்கள் உனக்கு கிடைச்சிட்டு இருக்கும். சரி, இப்போ 4ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பது என்பது பெரிய நெருக்கடின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னன்னா அர்த்தாஷ்டம சனியும் பயமுறுத்துவாங்க. அவருடைய பார்வை படுகின்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு பார்வை பதியும். 4ஆம் இடத்து சனியின் பாதிப்பு அங்கே 6ஆம் இடத்தை பார்ப்பார் 3ஆம் பார்வையா. அப்போ எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு பலமாக நடமாடக்கூடிய நிலை கூட 6ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தனுசு ராசினருக்கு உண்டு. அதே நேரத்தில் தனுசுக்கும் சனி பகவானின் பார்வை ஏற்படும். அது இந்த ஆண்டின் தொடங்குகின்ற போது சனியும் பார்க்கின்ற போது குருவும் பார்க்கின்ற போது யார் இங்கே பலவீனப்படுவார் என்று பார்த்தா சனி பலவீனப்படுவார். குரு முன்னாடி அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சுபத்துவம் ஆயிடுவார், அவர் கவசம் ஆயிடுவார். புரியுங்களா? அதே நேரத்தில் இந்த ராசினருக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எங்கே பிரச்சனையை ஏற்படுத்துவார், செய்து வருகின்ற தொழிலில் கவனமாக இருக்கணும், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் நேர்மையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். புதிய தொழில் தொடங்குவதற்கு முன்னதாக நன்றாக யோசித்து அதன் பிறகுதான் முடிவுக்கு வரணும். அவசரப்பட்டு தொழில் தொடங்கிட்டு அப்போ லாஸில் போகுது, முன்னேற்றமே இல்லைன்னு யோசிக்கலாம் கூடாது. புரியுங்களா? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக இந்த நேரத்தில் 3ஆம் இடத்து ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். ஜென்ம ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற 7ஆம் இடத்து குரு யோகத்தை கொடுப்பார். அடுத்து குரு 8ஆம் இடத்துக்கு போனாலும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்த்துடுவார். அப்போ அந்த சனி பார்வைக்கு ஒரு தடை போடுவார். புரியுங்களா? அப்போ நல்ல சுபத்துவமான நிலை இருக்கு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவானை வணங்கி வழிபடுவது என்பது இவளுக்கு யோகமான பலன்களை கொடுக்கும். நீங்க கேட்பீங்க, நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா சார். அடுத்ததா மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு வருகின்ற ஒரு விஷயம் எப்படின்னா, நான் ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு பேச போறது இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப எல்லாருமே மகர ராசின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுபிட்சமாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா நம்ம மக்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 3ஆம் இடத்துக்கு சனி போயிட்டாரு, 7.5 சனி காலம் முடிஞ்சு போச்சு, இனிமே உங்க வாழ்க்கை கொட்ட போகுது, ஆடிக்கார் வீட்டு வாசல் நிக்க போகுது, வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு வந்து கோடி கோடியா பணம் கொட்ட போகுது அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எது சாத்தியமோ அதை மட்டும்தான் பேசணும். புரியுங்களா? சனி என்பவன் ஆயுள்காரகன் இல்லை கர்மகாரகன். இந்த ராசினருக்கு ராசிநாதன், மகர ராசினருக்கு 2ஆம் இடத்து அதிபதி அவர் தான், தன குடும்பாதிபதி அவர் தான். அவர் 3ஆம் இடத்திற்கு போயிருப்பது என்பது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை அவர் கொடுப்பார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அது ஒரு கிரகம். புரியுங்களா? அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை கேது அஷ்டமஸ்தானத்தில் தான் இருப்பார். மறுபடியும் சொல்றது என்னன்னா, இந்த அஷ்டமஸ்தானத்தில் கேதுவோ சனியோ சஞ்சரிக்கின்ற போது உடல் ரீதியாகத்தான் பாதிப்பினை ஏற்படுத்துவார் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெகட்டிவான விஷயங்கள் எவ்வளோ இருக்கு. அந்த நெகட்டிவ்ல ஒரு விஷயம் நடக்கலாம், அவமானப்படலாம், பொருளிழப்பு ஏற்படலாம், இல்லை மற்ற நம்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் எழுந்துட்டு வெளியில வரலாம். புரியுங்களா? நிறைய விஷயங்கள், எங்கேயாவது ஒரு விஷயம் படிப்பினையை இந்த 8ஆம் இடம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ எல்லாத்திலுமே எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இந்த ஆண்டு பிறக்கின்ற போது 3ஆம் இடத்தில் சனி இருப்பது மட்டும்தான் யோகம். 6ல போயிட்டு குரு, மே 26 வரை 6ஆம் இடத்தில் குரு. அப்போ எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய, சந்திக்க வேண்டிய, நோய் நொடியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய, நோய் நொடியோடு வாழக்கூடிய நிலையினையும் 6ஆம் இடத்து குருவும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேதுவும் கொடுப்பார்கள். ராகுக்கு அது பற்றி பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள்ள ராகு வந்துடுவாரு, 7ஆம் இடத்துக்கு கேது போயிடுவாரு. ஒரே ஒரு கிரகம் தான் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கும். அது 3ஆம் இடத்து சனி, உங்களுடைய ராசிநாதன். ரொம்ப நிதானமா. புரியுங்களா? இந்த 3ஆம் இடத்து சனியை மட்டுமே நம்பி நீங்க எல்லாவற்றிலும் அகலமான கால் வைத்தால் அங்கே சங்கடத்தை சந்திக்க வேண்டி வரும். மற்ற கிரகங்களாவது யோக பலன்களை கொடுப்பார்கள். சனி நீங்கள் செய்த கர்ம வினைக்கேற்ற பலனை கொடுப்பார்.
அப்ப நீங்க என்ன புண்ணிய பலன்கள் செய்திருக்கிறீர்களோ அதற்கேற்ற பலன்கள் புண்ணியமாக கிடைக்கும். என்ன தவறு செய்திருக்கிறீர்களோ அப்ப தடைகள் ஏற்படும் அந்த யோகமான பலன்கள். புரியுங்களா? என்ன தெய்வம் சார்? நவகிரகத்தில் உள்ள சனி பகவான் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை திருநள்ளார் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்துடலாம். சரி சார். அடுத்ததா கும்ப ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது 7.5 சனி சார்? ஏழரை சனி அவங்க பார்க்காத ஏழரை சனியா? ஜென்ம சனி பார்த்துட்டாங்க. பொதுவாக ஒரு விஷயம்தான், ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி காலகட்டம். அதையே கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்துட்டாங்க. இப்போ எப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பேசணுமோ சனியுடைய பார்வை விலகி போச்சு. அதே தான் சனி விலகி போயிட்டாரு. புரியுங்களா? சனி அவர் உங்க கர்ம வினைக்கேற்ற பலன்களை உங்க ராசிநாதனாக இருந்தாலும், ஒரு தந்தையாகவே இருந்தாலும், நீதிமானாக இருந்தால், பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுப்பதில் அவர் தயங்கவே மாட்டார். புரியுங்களா? தேர்காலில் தனையனை ஏற்றி கொன்ற மன்னனை போல. ஆமா. புரியுங்களா? நீ செய்த தவறுகளுக்கு தண்டனையை கொடுத்துடக்கூடிய ஒரு சனி பகவான். சரி, ராசி விட்டு நகர்ந்திருப்பதே ஒரு யோகமான காலகட்டம். அவர் பார்க்கின்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, கடைசியாக 11ஆம் இடத்தையும் பார்த்துறாரு. 11ஆம் இடத்தை பார்க்கின்ற போது லாபத்தை கொடுத்துடுவார், நிச்சயமாக பணப்புழக்கம் இருக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல பார்க்கின்ற போது எதிரிகளுடைய மறைமுக தொல்லைகள் இல்லை உறவுகளால் தொல்லைகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் இந்த ஆண்டு பிறக்கின்ற போது குரு பார்வையோடு இந்த ஆண்டு பிறக்கிறது. அப்போ 5ஆம் இடத்து குரு அமோகமான யோகமான பலன்களை கொடுப்பார். பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அல்லது காதலில் உங்களுக்கு வெற்றி, உயர் கல்வியில் வெற்றி. புரியுங்களா? 2வது அடுத்த கட்டங்கள் குழந்தை பாக்கியம். குழந்தையினுடைய உடல்நிலை சரியில்லை என்றால் குழந்தையுடைய உடல்நிலை சரியாகும். புரியுங்களா? ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தோட திருமண யோகம், சொந்த வீடு, வசதி வாய்ப்புகள் அத்தனையும் காணக்கூடிய நிலை இந்த ஆண்டின் முதல் நாளில் குரு கொடுத்துறாரு. சனி கொடுப்பதையும் தடுக்க முடியாது, குரு கொடுப்பதையும் தடுக்க முடியாது. குரு கொடுக்க போறாரு. நல்ல விஷயம் என்னன்னா, அப்ப ராசிக்குள்ள ராகு இருக்காரு. அது குரு பார்வையோட தான் இருக்காரு. பெரிய பாதிப்பு வராது. அப்ப 7ஆம் இடத்துல கேது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு உரசலை கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த தவறான நட்புகளால் சில சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சியின் போது ஒரு நல்ல மாற்றம் இவளுக்கு ஏற்படும். 6ஆம் இடத்துக்கு கேது வருவாரு. ஒரு அசாத்தியமான துணிச்சலோடு செயல்படக்கூடிய, புரியுங்களா, தைரியமாக செயல்படக்கூடிய, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய, வழக்குகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய, ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் கும்பராசினருக்கு விரைவில் ஏற்பட இருக்கு. சுபத்துவத்தை குரு கொடுப்பாரு, பின்னாடி 6ஆம் இடத்து கேது கொடுக்க போறாரு. இவர்களுக்கு இந்த ஆண்டு யோகமான ஆண்டாக இருக்கும். குலதெய்வத்தை வழிபடுவது என்பது நன்மை அதிகரிக்கும். காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசி வந்தாச்சு. மீன ராசி. எப்படி இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு? பாதத்துல சனிங்கிறாங்களே சார். பாத சனி இல்ல, ஜென்ம சனி. சாரி, ஜென்மத்துல சனி. நம்ம தான் ஜென்ம சனி பத்தி பேசணும். ஆமா. இப்ப என்னன்னா, ஜென்ம ராசிக்குள் சனி சஞ்சரிக்கின்ற போது 7ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வை. 3ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் ஒரு அசாத்தியமான குருட்டுத்தனமான தன்னம்பிக்கை வந்துடும். எப்படி? முரட்டுத்தனமான, குருட்டுத்தனமான, அசாத்தியமான, நம்மால முடியும், அதாவது ஒரு கணக்கு போடுவாங்க, தப்பான கணக்கு போடுவாங்க. இப்போ 7ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற போது நல்ல நண்பர்கள், நேற்று வரை வழிகாட்டியாக இருந்தவர்கள், புரியுங்களா, அவர்களை எல்லாம் உங்களை விட்டு நகர்த்தி விடுவார். ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வாசப்படி வரலும் போக வேண்டியதாக இருக்கும், டைவர்ஸ் வரலும் போக வேண்டியதாக இருக்கும். ரொம்ப நிதானமாக அனுசரித்து போனால் மட்டும்தான் ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை நிலைக்கும். அடுத்து அவருடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு, அதுதான் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அங்க சனி பார்க்கின்ற போது அங்கேயும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைபளு ஏற்படலாம், சரிங்களா, ஒரு சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், மேலதிகாரியால் நெருக்கடி ஏற்படலாம், திடீர் டிரான்ஸ்ஃபர் ஏற்படலாம், இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஒரு மெமோ கிடைக்கலாம், சஸ்பெண்ட் கூட கிடைக்கலாம், பார்த்தீங்களா, சொந்தமாக தொழில் பண்ணிட்டு வரீங்க, ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்காம போகலாம், இல்லை உற்பத்திக்குரிய பொருட்கள் கிடைக்காம போகலாம், அங்கே நஷ்டத்தை சந்திக்க நிலை வரலாம். திட்டமிட்டு நிதானமாக யோசித்து அனைத்திலும் செயல்படுவதால் 10ஆம் இடத்தினுடைய பாதிப்பு விலகும். 1. இப்போ மே மாதம் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு, ராசிநாதன் குரு உச்சமாக போற கடகத்துல. அப்போ 9ஆம் பார்வை ராசி பார்த்துடுவார்.
ஏன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களும் எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு கிரகமாக பாதுகாத்து கொண்டே இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னுடைய கர்ம வினை தான் நீ கழிச்சிட்டு இருக்க. அதற்கேற்ற பலன்கள் கிடைத்து கொண்டு இருக்கு. சரிங்களா? அப்போ மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு ஒரு யோகமான காலகட்டம். இந்த ஆண்டு பிறக்கின்ற போதே 6ஆம் இடத்துல கேது. 6ஆம் இடத்துல கேது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை அங்கேதான் இருப்பாரு. அந்த காலகட்டம் முழுக்குமே உங்களால் துணிச்சலாக, தைரியமாக, வேகமாக, தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். புரியுதுங்களா? எல்லாவற்றையும் செல்வாக்கோட இருக்க முடியும். அரசியல்வாதியாக தான் நிச்சயமா ஒரு பொறுப்பு உண்டு. புரியுங்களா? 6ஆம் இடத்து கேது. நவம்பர் 13 வரையில். அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு 11க்கு போவார். அப்ப இவர் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிப்பார். அப்ப பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம், செல்வாக்கு, சொந்த வீடு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். இந்த ஆண்டு ஒரு சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்து குருவுடைய பார்வை இருக்கு. கேது 6ஆம் இடத்துல இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு வரப்போறாரு. நிச்சயமாக எந்த விதமான பாதிப்புகளும் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கணும் அவ்வளவுதான். நட்புகள் வட்டத்திலும், கணவன் மனைவி உறவிலும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். இல்லைன்னா உறவு சிதறிடும் அவ்வளவுதான். என்ன தெய்வம் சார்? அவளுக்கு வந்து மீனாட்சி அம்மன். மீனாட்சியா கைப்பற்ற. மதுரை மீனாட்சி கைப்பற்ற நிச்சயமா நல்லா இருக்கும். உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகள் நன்றி 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 நன்றி.